ஆத்ம நமஸ்காரம் ஐயா. சுந்தர வடிவேல் ஆத்ம நமஸ்காரம். சரி, நம்ம எத்தனை பேர்கள்? ஆத்ம நமஸ்காரம். என்னை பேச வைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வணங்கி பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, பகிர்ந்து கொள்ள இருப்பது என்னவென்றால், பிரம்மா, பிண்டாண்டம், பிரம்மாண்டம், நான்முகன் என்பது பற்றி. அந்த பிரம்மா, அந்த ஏரியா, அதை பற்றி நம்ம இப்போ பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ ஒரு அடிப்படை கேள்வி, பிரம்மா என்பவர் யார்? இதுதான் கேள்வி. பிரம்மா, பிண்டாண்டம் இதெல்லாம் பேசும் பொழுது பிரம்மாவை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்க போகிறோம் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா. அப்போ பிரம்மா என்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அவசியம் ஏற்படவே செய்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது, பிரம்மா என்பவர் சிருஷ்டிகர்த்தா என்று சொல்லுவதுண்டு. பிரம்மா தான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்காரு, நம்ம எல்லாரையும் சிருஷ்டிக்கிறது அவர் தான். நம்ம மட்டுமில்ல, ஆடு மாடு மரம் செடி கொடி கோழி கோழி முட்டை எல்லாம் சிருஷ்டிக்கிறது அவர் தான் அப்படின்னு உலகோர் சொல்வார்கள். நாமும் அதை நம்பி வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு வகையிலும் விதை இல்லாமல் முளைக்குமா என்றால் முளைக்காது. முளைப்பதற்கு ஒரு விதை வேண்டும். ஒரு விதை முளைக்க வேண்டுமானால் அந்த விதை மட்டும் இருந்தால் போதாது என்ற வகையிலே மண்ணு, தண்ணீர், காற்று, சூரிய வெளிச்சம் இப்படியான பொருட்களெல்லாம் பதமாக, இதமாக, அமைப்பாக ஏற்பாடு உள்ள ஒரு வகையில் வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த முளை, அந்த விதை முளைக்கும். அப்படி பயிர் செய்யப்படுவதிலேயே பலவிதமான கதிர்களை காண்கிறோம். பலவிதமாக இருக்கும். அவை நல்ல கதிர்களாகவும் இருக்கும், சில நல்ல கதிர்கள் அல்லாமல் பதர்களாகவும் இருக்கும். அப்படி நல்ல கதிராகவும் பதர்களாகவும் ஏன் வித்தியாசப்படுகிறது என்றால், அதன் சக்தி வேறுபடுகிறது, சக்தியின் அளவு வேறுபடுகிறது. அந்த சக்தி தான் வெளியே பரவுகிறது. இப்பொழுது சம்போக சமயத்தில் சுக்கிலம் என்ற விந்து இளகி கருப்பையில் விழுந்து படைப்பு உண்டாகிறது. இது நமக்கு நன்றாகவே தெரியும். அதன் விளைவாக இங்கே விதையாக அந்த விளைப்பதற்கான ஒரு சக்தி இல்லாத ஒரு விதையாக இருந்தால் அது பலன் இல்லாமல் போய்விடும். இவ்விதமே படைப்பின் நிலைமை. இங்கே ஒரு சக்தியும் இருக்க வேண்டும், சுக்கிலம் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும். ஆகவே இப்படி சக்தி கொடுத்து படைப்பது யார் என்றால், அந்த சக்தியை தருவது யார் என்றால், நான் என்றும் அகங்காரமாகிய பிரம்மா. அவர்தான் சக்தியை தருகிறார். எனவே பிரம்மா சிருஷ்டிக்கிறார் என்றும் சொல்வதாக நாம் ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரம்மா இல்லை என்றால் படைப்பு இருக்கிறதா? இல்லை. இப்போ தூங்கும் போது சுக்கிலம் உண்டு, ஆனால் நான் என்னும் அகங்காரமாகிய பிரம்மா நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப், தூங்க போகும்போது அல்ல, தூக்கம் வந்த பிறகு, அந்த நேரத்தில் தூக்கம் வந்த பிறகு, தூக்கம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது அங்கே நான் என்ற பிரம்மா, அந்த அகங்காரம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ அந்த சம்போகம் நடப்பது இல்லை. இந்த சம்பவம் நடப்பதற்கு அகங்காரம் வேண்டும். அந்த பிரம்மாவிற்குத்தான் அகங்காரம் என்று சொல்வது. அந்த பிரம்மாவிற்குத்தான் ஆண் பெண் வேறுபாடு இருக்கிறது. எப்பொழுது தூக்கத்திலிருந்து விழிக்கிறோமோ அப்பொழுது அந்த பிரம்மாவும் அகங்காரம் என்ற நிலையில் அது வந்து விடுகிறது. அப்படி அந்த பிரம்மா ஆண் பெண் சேர்க்கை மூலமாக சுக்கிலமாகிய வித்தை கொண்டு படைக்கிறது. இதனால் மக்கள் என்ன சொல்வார்கள்? ரைட்டு, இந்த சிருஷ்டி செய்யறது யாரு அப்படின்னா பிரம்மா என்று சொல்வார்கள். இது சிருஷ்டிக்கான ஒரு ப்ரொசீஜர். இந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தா என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிவிடலாமா என்றால், ஞானபிதா அப்பா ஒரு கேள்வி கேட்டு இல்லை, அவர் அல்ல என்று சொல்லுகிறார். எப்படி? அவரை சிருஷ்டிகர்த்தா என்று சொல்வதானால் பிரம்மாவை சிருஷ்டித்தவர் யார்? விஷ்ணுதானே. அப்போ விஷ்ணுதானே சிருஷ்டிகர்த்தா. அவரை சிருஷ்டித்தவரே விஷ்ணு என்று சொல்லும் பொழுது
விஷ்ணுதானே சிருஷ்டிகர்த்தா என்று சொல்கிறார். இப்போ படத்துல கூட சித்திரங்களில் பார்த்திருப்போம், விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா வருவதாக படம் போட்டிருப்பார்கள். அப்போ விஷ்ணுவிலிருந்து தோன்றியதுதானே பிரம்மா. இதன் உள்ளர்த்தம் என்னவென்றால், அகங்காரம் என்பது மனதிலிருந்து வருவது. அகங்காரம் பிரம்மா என்றால் மனம் விஷ்ணுவாகும். மனதிலிருந்து வருவது அகங்காரம். மனம் வெளியில் வியாபிக்கும் போது உருவாவது அகங்காரம். அப்போ அகங்காரமாகிய உலகத்தை சிருஷ்டி பண்ணுவதுதான் மனம் என்னும் விஷ்ணு. ஆகவே மனம் என்ற விஷ்ணுவிலிருந்து அகங்காரம் என்ற பிரம்மா உண்டாகி அது சிருஷ்டி செய்கிறது. சோ எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், விஷ்ணு ஒரு ஆளை நியமிச்சிருக்காரு, அவரு பிரம்மா, அவரு சிருஷ்டி செய்கிறார். ஏன் பிரம்மா விஷ்ணு ஆர்வர் நேரடியாக சிருஷ்டி செய்வதில்லை? அப்படி என்றால் அங்கே சக்தி என்பது தேவைப்படுகிறது, அது அங்கே மிஸ்ஸிங். அதனால அந்த ஒர்க்கை விஷ்ணு பிரம்மாவுக்கு கொடுத்துட்டார். இப்போ விஷ்ணு இல்லாவிட்டால் பிரம்மா உண்டா என்றால் இல்லை. மனம் இல்லாவிட்டால் அகங்காரம் பிரம்மா இல்லை. எனவே மனம் இல்லாவிட்டால் அகங்காரம் இல்லை, சிருஷ்டியும் இல்லை. நமக்கு முன்பாக இந்த காணுகின்ற உலகமானது நம்மிலிருந்து ஒரு முட்டை வடிவமாக பிரதிபலிப்பதாகும். நம்முடைய பிரதிபலிப்பு தானே இந்த உலகம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த பிரதிபலிப்பு தான் இந்த உலகம் என்ற வகையில் அதன் உற்பத்தி மனதில் இருந்து. இதனால்தான் விஷ்ணுவின் நாபியிலிருந்து தோன்றிய பிரம்மாவிற்கு அண்டஜன் என்று சொல்லப்படுவது. முட்டை வடிவான உலகத்தின் உற்பத்தி மனதில் இருந்ததான். மனமே சக்தி, அதுவே விஷ்ணு. அப்பொழுது சக்தியாய் மனமாய் இருக்கிற வஸ்து சுக்கிலமாகும். அந்த நம்முடைய சிரசான ஆகாயத்தில் உறைந்து உள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. அப்பொழுது சக்தியாய் மனமாய் வஸ்து சுக்கிலமாகும். அந்த சுக்கிலம் நம்முடைய தலை சிரசான ஆகாயத்தில் உறைந்து உள்ளது. அந்த சுக்கிலம் நம்மிலிருந்து விட்டு போகாமல் ஒரு முட்டை வடிவாக நீர்க்குமிழி போல வெளியே உப்பி இருக்கிறது. அதை தாங்கிக் கொண்டுதான் இந்த உலகம். இதுவே பிண்டாண்டம் என்று சொல்வது. பிண்டாண்டம் என்பது நமது தலை, பிண்டாண்டம் என்பது நமது சிரசு. ஆக பிண்டாண்டம் என்று அதை சிரசை சொல்லி விட்ட பிறகு பிரம்மாண்டம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன? பிரம்மாண்டம் என்று கூறுவது பிரம்மஸ்வரூபமான சுக்கிலம் இருக்கின்ற சிரசு. அப்போ சுக்கிலம் வந்த பிறகு அந்த சிரசு பிரம்மாண்டம் என்ற நிலை வருகிறது. அந்த சிரசிலிருந்து ஜீவசக்தியாய் பரமாத்மாவாய் இருக்கிறார். அந்த வாயு பிரகிருதியாய், அதாவது இயற்கை. பிரகிருதி என்பது வடமொழி சொல், இயற்கை என்பது தமிழ் மொழி சொல். இயற்கையாய் இருக்கின்ற மாயா உருவமாய் வெளியே தள்ளி வந்ததுதான் இந்த காணுகின்ற உலகம். இப்படித்தான் உலகம் பிரதிபலித்து நமக்கு வருகிறது. ஆக பிரம்மாண்டத்திலிருந்து முட்டை வடிவாய் உற்பத்தியான போதுதான் அகங்காரம் என்பது வருகிறது. அந்த அகங்காரம் தான் பிரம்மா. இந்த விதம்தான் பிரம்மாவின் தோற்றமும் தேகம் அல்லாது இருக்கிற இந்த ஜடத்தை தேகம் என்று அனுமானிக்கும் அகங்காரமே பிரம்மா. இந்த உடம்புக்கு, இந்த தேகத்திற்கு ஒரு உருவம் இல்லை. தேகம் இல்லாத ஒரு ஜடம். ஆனால் இதை ஒரு தேகம், இது எப்போதும் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்று நம்மை நினைக்க வைக்கிறது. மகாபாரதத்தில் கூட ஒரு கேள்விகளுக்கு பதில் என்று வரும் பொழுது, அதிசயமான கேள்வி என்று வரும் பொழுது, இந்த உலகத்தின் அதிசயத்தில் ஒன்று என்னவென்றால், நாம் எப்போதும் இருப்போம் என்ற உணர்வை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது. நாம் இருக்க மாட்டோம், நாளைக்கு பூ மலரும், நான் இருப்பேனா சந்தேகம், நாளைக்கும் கடல் இருக்கும், நான் இருப்பேனா சந்தேகம். ஆனாலும் ஒவ்வொரு செயலிலும், சொத்து வாங்கும் போது, படிக்கும் போது, கடையில் போய் ஒரு புடவை வாங்கும் போது, எந்த நேரத்திலும் நான் சாஸ்வதமானவன், நான் நிரந்தரமானவன், நான் இருப்பேன், பல்லாண்டு இருப்பேன் என்ற உள் உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். இது சம்பந்தமாக மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் கூட வரும். எப்படி என்றால், தர்மர் எல்லோரும் போர் முடிந்தவர்கள் ஆட்சியில் இருப்பார்கள். அப்பொழுது தர்மர் வில் பி பிஸி இன் ஹிஸ் ஒர்க்.
அவருடைய ராஜ பரிபாலன வேலை செய்து கொண்டிருப்பார், பிஸியாக இருப்பார். அப்போது ஒரு ஏழை வந்து, ஐயா எனக்கு தானம் கொடுங்கள் என்று சொல்லுவார். உடனே அந்த வேலை அவசரத்தில் ஆனானப்பட்ட தர்மரே என்ன சொல்லிவிடுவார் என்றால், நான் பிஸியாக இருக்கிறேன், நாளை வருகிறாயா என்று சொல்லிவிடுவார். அவ்வளவுதான், அவர் போய் விடுவார். ஆனால் ஊரெல்லாம் பீமன் போய் சொல்லிவிடுவான், எங்க அண்ணன் தர்மர் முக்காலம் உணர்ந்தவர், என்றைக்கும் இருப்பவர் என்று சொல்லிவிடுவார். இது ஊர் புறா பரவி தர்மர் காதுக்கும் எட்டும். உடனே தர்மர் கேட்பார், ஏன்பா தம்பி இங்க வா, நான் அண்ணனின் தம்பி, ஒரு அண்ணனுக்கு தம்பியா இருக்க வேண்டாமா, இப்படிலாம் ஊர்ல போய் பரப்பிருக்கிறியே, நான் நிரந்தரமானவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, நான் முக்காலமும் உணர்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கிறது, இப்படியே பரப்பிருக்கிய சொன்னா, ஆமா அண்ணன் நீ தானே சொன்ன, ஒரு வறியவன் வந்தான், நாளை வா என்று சொல்லிவிட்டாயே, அப்பொழுது நீ உனக்கு உறுதியாக தெரிகிறது அவன் நாளை நிச்சயம் இருப்பான், நீயும் நிச்சயம் இருப்பாய், இந்த விஷயம் உறுதியாக இருப்பதால் தானே நாளைக்கு வா என்று சொல்லுகிறாய் என்று சொன்னவர்தான் தர்மருக்கே அந்த ஞானம் உரைக்கும். நாம் சொல்லும் போதெல்லாம் நமக்கு உள்ளில் தர்மருக்கே அப்படி ஒரு உள்ளுணர்வு இருந்தால், நாம் எல்லாம் எம்மாத்திரம், நமது பாத்திரம் எல்லாம் எம்மாத்திரம், தர்மர் என்ற பாத்திரமே அப்படி என்றால் நாம் எந்த நிலை? எனவே எல்லோருக்கும் நான் நிரந்தரமானவன், சாஸ்வதமானவன், எப்போதும் இருப்பவன் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அந்த உணர்வை தருவது யார்? நான்முகன், பிரம்மா. இந்த நான்முகன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பேர் ஏன் வந்ததென்றால், அவருக்கு 4 முகங்கள் உண்டு, 4 தலைகள் உண்டு. இந்த நாடகத்தில் பிரம்மா வேஷம் போடுறவன் பாடு இருக்கு, அதோ பாடுதான், 4 தலையை வச்சுட்டு அவன் நடிக்கணும். அப்போ அந்த உருவம் 4 தலைகளால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உருவ விஷயம் பின்னால் பார்க்கலாம். இந்த நான்முகன் என்று சொல்வதன் காரணம், 4 முகங்கள் அவருக்கு இருப்பதால், 4 மூளை இருக்கு, அப்பதான் இந்த சிருஷ்டிவெல்லாம் செய்ய முடியும்னு ஒரு அர்த்தம் சொல்லிடுவாங்க. அப்படி அல்ல. ஞானபிதா அப்பா சொல்லுகிறார், பிரம்மாவின் 4 முகங்களான மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இவைதான் அந்த 4. இந்த 4 இருந்தால்தான் சிருஷ்டி. எனவே இது தேவைப்படுகிறது, 4 முகங்களாக காட்டப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இந்த 4 முகங்களோடு சேர்ந்து, இந்த 4 முகங்கள் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 4 முகங்களோடு சேர்ந்து அகங்காரமாய் இருக்கிற பிரம்மா சிருஷ்டிக்கிறது. அதனால் பிரம்மனை நான்முகன் என்று சொல்லி விடுவார்கள். இப்போ கர்ப்ப பாத்திரத்தில் இருந்தபோது நமக்கு மனம் இருந்ததா? மனம் இல்லை என்று சொல்லிவிடுவதற்கில்லை, தனியாக இல்லை, அது ஜீவனோடு சேர்ந்து இருக்கிறது. தண்ணீரில் உப்பு போற, இல்லை திடீர்னு எங்கேருந்து வந்துடும், பிறந்தவன வானத்துக்கு வருமா என்ன? உள்ளே இருக்கிறது ஜீவன். அந்த ஜீவனோடு ஒட்டி இருந்தது அந்த மனம், வெளிப்படாமல் இருந்தது. வெளியே வந்த அந்த சணத்தில், வெத்த சமயத்தில், லேபர் வார்டில் குவா என்று கேட்குமே அந்த நேரத்தில் மனம் அந்த குழந்தைக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. வெளியில் வந்தவுடன், குவா சத்தம் வந்தவுடன் மனம் வந்தது. இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அதற்கு பிறகு சில நாட்களில் அந்த மனதின் சக்தி பிரகாசம் வந்து பார்க்கிறது, முகர்கிறது, கேட்கிறது, சுவைக்கிறது, தொட்டு உணர்கிறது. அந்த சிசு, அந்த குழந்தை. ஒரு விளக்கு இப்படி அப்படி கொண்டு போனால் தலையை திருப்பும். பிறந்து 1 நாள் 2 நாள் ஆன குழந்தை நமக்கு தெரியும், முக்கியமாக சகோதரிகளுக்கு தெரியும். அது ஒரு தேன், முதலில் தங்கத்தில் தொட்டு தேன் வைக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கம் சில இடங்களில் இருக்கிறது. எங்க ஊரில் இருக்கும், நான் வைத்திருக்கிறேன். இந்த தங்க மோதிரத்தில் தேன் வைக்கும்போது நல்ல 2-3 வாட்டி சப்பும். பாரு, பிறந்து 1 நாள் தான் ஆயிருக்கு, 2 மணி நேரம் தான் ஆயிருக்கு, சப்புது என்று சொல்லி ஆனந்தப்படுவார்கள். எனவே அது சுவைக்கிறது. ஏன்? மனதின் சக்தி பிரகாசம் வந்திருக்கிறது. எனவே அதை பார்த்து, முகர்ந்து, கேட்டு, டக்குன்னு ஒரு பெரிய சவுண்டு கேட்டாலும் அப்படியே கொஞ்சம் திரும்பும், அதெல்லாம் கேட்கும், அதெல்லாம் தெரியும் அதற்கு. எனவே அந்த நிலை வருகிறது. மனது வந்த பிறகு அது என்ன, அதுக்கு பேர் என்ன? அந்த தேனை சுவைக்குதே, சத்தத்துக்கு இப்படி திருங்குதே, லைட்டை பார்க்குற, அதுக்கு பேர் என்னன்னா, அந்த பேர் தான் சித்தம். போன் சரி பண்ணிக்கணும், சித்தம் என்று சொல்லுவது. எனவே இப்ப என்ன வந்துருச்சு? பிறந்த விட்ட அந்த செகண்ட்ல மனம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சித்தம் வந்துருச்சு. அப்போ
மனமும் சித்தமும் வந்த அந்த தருணம் வயசு எவ்வளவு இருக்கும்? வயசு சுமார் 2 நாள் 3 நாள், அதிகபட்சம் 5 நாள் ஆயிருக்கும். இப்போ பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு மனம், இப்போ வயசு 0, அதுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு 5 நாள் வச்சுக்கிட்டா அந்த குழந்தை டேஸ்ட் பண்ணும், சத்தத்துக்கு ரியாக்ட் பண்ணும். அப்ப சித்தம் வந்து விட்டது. அப்போதான் சித்தம் என்ற நிலைமை இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 5 நாள் வந்து ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்போ இப்படி வச்சுக்கலாம், பிறந்த உடனே மனசு வந்துருச்சு, ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு கூட்டி வந்திருப்பாங்க இல்லையா, அந்த 5 நாள் 4 நாள் அப்போ சித்தம் வந்துருச்சு. சித்தத்தோட தான் அது ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதன் பிறகு சில நாட்கள் வரை அது பதிவுகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பக்கத்துல போய் அப்பா இப்படி பாப்பாரு, நான் அப்பாடா அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒண்ணும் பதில் சொல்லாது, கிரகிச்சுக்கும். நான் அம்மா, அம்மா தான் மெஜாரிட்டி பக்கத்துல இருக்காங்க. அப்புறம் இது உணவு, இது துணி என்று சில டேட்டாக்களை இது கிரகித்து கொண்டே வரும். கம்ப்யூட்டர்ல எப்படி டேட்டா போட்டு ஸ்டோர் பண்றோமோ அப்படி அந்த மூளையில டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டே வரும். அப்போ அப்பா பக்கத்துல வந்து பாப்பாரு. அப்பா வாலிப வயசுன்னா, ஓ அப்பாவுக்கு கருப்பு முடின்னு தெரிஞ்சுக்கும். வயசாகி பெற்றிருந்தா, ஓ அப்பாவுக்கு வெள்ளை முடி, அப்ப டேட்டாவை கலெக்ட் பண்ணும். அப்ப வெள்ளை முடியா இருந்து கலெக்ட் பண்ணிட்ட பிறகு டை அடிச்சுட்டு பக்கத்துல போனா கண்டுக்காது, அது அப்பா இல்ல வேற ஆள் நினைச்சுக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும் அது. அதனால அது டேட்டா அப்படி பார்க்கறத வச்சுட்டு, கேட்கறத வச்சுட்டு, அறியறத வச்சுட்டு, டேட்டா இஸ் கலெக்டட் ஸ்டோர்டு தேர், டேட்டா ஸ்டோரேஜாக அந்த மனம் அமையும். இந்த விவரங்களை புரிந்து கொண்டு பதிவுகளை ஏற்படுத்தி கொள்ளும். இப்போ இந்த பதிவு ஏற்படுத்தின பிறகு தெரியாதவங்க வந்து அந்த குழந்தை போகாது. அது நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கோம். ஏன்னா உள்ள அவங்களுக்கு டேட்டா இல்லை. ஒரு 2 வாரம் கழிச்சு ஒரு சின்ன மாமியார் பெரிய மாமியார் வந்து கண்ணா ராஜான்னு பொம்மை கொடுத்து கூப்பிட்டா, பொம்மை கொடுத்தாலும் போகாது. ஏன்னா அவங்கள பத்திய ஃபேஸ் உள்ளே இல்லை. ஏனென்றால் உள்ளே பதிவு இல்லை. அந்த குழந்தையை பத்திரிக்கையும் புதிய ஆள். அதனாலதான் மாமியார் மருமக இடிச்சு வாய்ப்பா, அடிக்கடி வந்து போனாதானே அப்படின்னு ஒரு இடிச்சு காமிக்கிறதுக்கெல்லாம் வழி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த டேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த விஷயங்கள், இதுதான் இந்த ஒட்டுமொத்த பேர் அதற்கு புத்தி என்று சொல்லுவது. இப்ப பிறந்தவுடன் மனம் வந்தது, ஒரு 5 நாள் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வரும்போது சித்தம் வந்தது, வந்து அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி புத்தி என்ற நிலைமை வருகிறது. புத்தி இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இன்ஃபர்மேஷன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப என்ன வயசாயிருக்கும்? சுமார் ஒரு 6 மாசம் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ பிறந்த ஒண்ணு 5 நாள், அப்புறம் இப்போ ஒரு 6 மாசம் ஆச்சு. இப்போ இந்த நேரத்துல அதுக்கு என்னெல்லாம் வந்திருக்கும்? மனம் வந்தது, சித்தம் வந்தது, புத்தியும் வந்தது. ஒண்ணு குறையுது 4ல. இந்த 4ல என்ன குறையுது? அப்புறம் அது வந்து அகங்காரம். 6 மாசத்துக்கு அப்புறம்தான் அதுக்கு அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். பதிவுகள் தேவையான அளவு பூர்த்தி ஆகணும். இந்த பதிவுகள் தேவையான அளவு பூர்த்தி ஆன பிறகுதான் அந்த அகங்காரம்ங்கிறது வர ஆரம்பிக்கும். பதிவுகள் அந்த அளவுக்கு பூர்த்தி ஆன பிறகு அதை வைத்து கொண்டு செயல்பாட்டில் இறங்கும். அப்படி செயல்பாட்டில் இறங்கும் போது கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும், சிரிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் செய்யும் போதுதான் அகங்காரம் வருகிறது. அந்த அகங்காரம் வரும்போது வயசு என்ன இருக்கும்? 6 மாசம் சுமாரா இருக்கும். அப்பதான் நான் வேறு நீ வேறு, இது என்னுடையது இது உன்னுடையது, இதை பார்க்கிறவன் யாரு, பார்க்கப்படுகிறவன் யாரு, இந்த அறிவு இந்த 6 மாசத்துல அந்த பகுத்து அறியும் அந்த அறிவு, அதான் பகுத்தறிவுங்கிறது. இது வந்து வேண்டியவர் வேண்டாதவர், இது அம்மா இல்லாத ஒரு லேடி என்றெல்லாம் அது செயல்பாடு இருக்கும். அப்போ என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுமார் 3 அல்லது 4 வயசு ஆயிருக்கும். அநேகமா ஸ்கூல்ல சேர்க்கிற வயசு. அப்போ பிறந்த போது வயது இல்லை மனசு, அதற்கு பிறகு 5 நாளில் வருகிறது சித்தம், ஒரு 6 மாசத்துல புத்தி ஆஃப்டர் டேட்டா கலெக்ஷன், அப்புறம் என்னுடைய அகங்காரம் வந்து டெவலப் ஆகி ஒரு லெவல் வரும்போது 3-4 வயசு ஆயிருக்கும். இப்போ 4மே பூர்த்தி ஆயிருக்கும். அந்த பூர்த்தி ஆயிருக்கும் போது அந்த 3-4 வயசுல எல்கேஜி யூகேஜி சேர்க்கலாமா அப்படின்னு ஸ்கூல்ல சேர்க்கிற வயசு. ஆக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன், பிறந்தவுடன் மனது வந்தது, ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு வந்த போது சித்தம் வந்தது, வீட்டிலேயே ஒரு 6 மாசம் ஆன பிறகு புத்தி வந்தது, எல்கேஜியில போய் சேர்க்கும் போது அகங்காரம் வந்தது. இது ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். ஸோ எல்கேஜி யூகேஜி குழந்தை வீட்டுக்கு வந்து என்ன சொல்லும்? இப்போ அதுக்கு அகங்காரம் வந்துருச்சு இல்லையா, நான் வேறு நீ வேறு, என்னுடையது உன்னுடையதுங்கிற எண்ணம் வந்துருச்சு இல்லையா, அப்போ சொல்லும் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே,
அம்மா அம்மா என் ஸ்பூனை என் ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டா என்று சொல்லும். என் புக்கை என்னுடைய புக்கை அவன் கிழிச்சிட்டாமா என்று சொல்லும். ஆஹா, இதை கேட்கும்போது அடாடா, நம்ம குழந்தைக்கு அகங்காரம் வந்து விட்டது. என்னுடையது உன்னுடையது இதுக்கு முன்னால சொல்லாதே, 3 மாசத்துல இப்ப சொல்லுதே, அகங்காரம் ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த அம்மாக்காரி இருக்காளே, அம்மாக்காரி அவ வேற ஏத்தி விடுவா. இருக்கிற இந்த அளவு அகங்காரம் போதாது, இன்னும் வரணும்னு அது சொல்லுவா. இந்த ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன், நீ மட்டும்தான் சாப்பிடணும், உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காத, சரியா என்று சொல்லி இன்னும் அகங்காரத்தை ஏற்றி விடுவார்கள் நமது அன்பு தாய்மார்கள். அப்பதான் குழந்தைக்கு சீக்கிரம் அகங்காரம் வளரும். அதற்கு பிறகு வளர 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 அகங்காரம் வந்துருச்சா, அந்த அகங்காரம் அந்த நிலையில் சக்தி என்பது சேரும். கொஞ்சம் கொஞ்சம் உடம்பிலே சக்தி சேர்ந்து அந்த சக்தி ஒரு நிலைக்கு வரும் பொழுது சம்போகத்திற்கு தயாராகும். இப்போ என்ன வயசு இருக்கும்? இந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் வயசு சொன்னீங்களே சார், ஸ்கூல்ல இருந்து வரும்போது அதுக்கு சொன்னீங்க, இப்போ எல்கேஜி சேர்க்கும் வயசு சொன்னீங்க. இந்த சக்தியை வளர்ந்து சம்போக எண்ணம் வருவதற்கு என்ன வயசு இருக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட பதில் இல்லை. பதில் இருக்கு, விஞ்ஞானம் சொல்லுவது 16 என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனா நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கும்போது இந்த 16லாம் இல்லப்பா, இன்னும் கம்மி, 10 12 தான் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா நிலவரம் கலவரம் அப்படி இருக்கு, கலிகாலம். சக்தி வேண்டும் என்று சொல்லுவது ஏனென்றால் சக்தி இருந்தால்தான் சம்போகம். இந்த நான்முகனுடைய நாளும் இருந்து சுக்கிலமும் இருந்தாலும் சக்தி என்று ஒன்று இருந்தால்தான் ஆண் பெண் சேர்க்கை சம்போகம் என்று வரும். இப்போ வயசாயிட்டுன்னு வச்சுங்களா, 40 50 வயசு ஆயிட்டு எல்லாமே இருக்கு, சமோட முடியாத ஒரு நிலை இருக்கும்போது சக்தி இல்லை என்று ஆகிவிடுகிறது. எனவே சிருஷ்டி நாம் இவ்வளவு நேரம் முன்ன பார்த்தோம், சிருஷ்டி பத்தி பார்த்தோம், நான்முகன் என்ற அளவில் பார்த்தோம், அந்த 4 தன்மைகள் என்ற அளவில் பார்த்தோம். இந்த இடத்திலே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக பிரம்மா என்பது மனம் என்ற விஷ்ணுவிடமிருந்து தோன்றியது என்பது ஒரு தத்துவம். பிரம்மா எப்படி வந்தார்? படத்துல விஷ்ணு படுத்திருப்பார், தொப்புள் குழி வந்து நீட்டமா டியூப் மாதிரி இருக்கும், தாமரை பூவுல தாடி வச்ச ஒரே கடவுள் நம்முடைய பிரம்மா. எந்த கடவுளுக்கும் தாடி இருக்காது. நம்மளும் பிரம்மாவும் நம்மளும் ஒண்ணுன்னா நம்ம தாடி அந்த தாடி ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் கையில சில ஏடுகள் இருக்கும், 4 தலை இருக்கும், இப்படி படைத்திருப்பாங்க. ஆக அகங்காரம் என்ற பிரம்மா மனம் என்ற விஷ்ணுவிடமிருந்து தோன்றியது, இது ஒரு தத்துவம். அப்போ மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்ற 4 நிலைகள், நான்முகனின் 4 முகங்கள் என்பது ஒரு தத்துவம், ஒரு விளக்கம், ஒரு விஷயம். இந்த விஷயங்களை, இந்த விளக்கங்களை, இந்த தத்துவங்களை நமக்கு விளக்கி சொல்வதற்காக முன்னோர்கள் ஒரு கார்ட்டூன் படம் வரைந்தார்கள். இப்ப புக்ல எல்லாம் சில விஷயங்கள் சொல்வதற்கு ஒரு கார்ட்டூன் படம் போட்டால் எளிமையாக மக்களுக்கு விளங்கும் என்று கார்ட்டூன் மூலம் சில செய்திகள் போடுவார்கள் அல்லவா, அப்படி இந்த தத்துவங்களை விளக்குவதற்காக ஒரு கார்ட்டூன் படம் வரைந்தார்கள். அந்த கார்ட்டூன் படம் தான் பிரம்மாவின் உருவம். அந்த கார்ட்டூனையே கடவுள் என்று நம்புவதால் பலன் என்ன? அந்த கார்ட்டூன் உருவமே கடவுள் என்றும், அவர் மேகங்களினூடே இப்படி சுற்றி கொண்டிருப்பார், என்றாவது ஒரு நாள் இந்த உருவத்தில் அவரை நாம் சந்தித்து விடலாம், இமயமலை சென்றால் அல்லது வேற நாடுகளில் சென்றால் என்றும் நினைப்பதால் என்ன பலன்? அப்படி நம்புவது, அந்த மூட நம்பிக்கையால் லாபம் என்ன? அப்படி நம்பினால் அவர்கள் ஆஸ்திகர்கள் சொல்வார்கள். பிரம்மா படத்தை வைத்துக்கொண்டு, தேங்காய் பழத்தை வைத்துக்கொண்டு, பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டு அந்த கோயிலுக்கெல்லாம் போய், பிரம்மா கோயில் இல்லை, உடனே இடத்தில் சப்பு துணையாக இருப்பார், அந்த இடத்தில் போய் கும்பிட்டு கொண்டிருந்தால் ஆகா பக்திமான் ஆஸ்திகர் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? இந்த தத்துவத்தை விளக்குவதற்காக 4 தத்துவங்களை, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தத்துவத்தை விளக்குவதற்காக, மனம் என்பது பிரம்மா, மனம் என்பது விஷ்ணுவிலிருந்து தோன்றியது, மனம் என்ற விஷ்ணு தோன்றியது என்று சொல்வதற்காக உள்ள தத்துவங்களை விளக்குவதற்காக வளையப்பட்ட அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் கார்ட்டூன் சிஸ்டம் வைத்திருந்தார்கள்.
அந்த கார்ட்டூன் படம் தான் நாம் இன்று பார்க்கும் பிரம்மாவின் படம். அந்த படத்தை பார்த்து அந்த சிலையை, இந்த சித்திரத்தை, அந்த உருவத்தை, இது கடவுள், இவர் வானத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார், அவரை பார்க்கலாம் என்று நம்பினால் அவர்கள் பேராம், பக்திமானாம், ஆஸ்திகமாம். நியாயமா? இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம், இல்லை இல்லை, யாருக்காவது 4 தலை இருக்குமா? நாபி கொடியிலிருந்து ஒருத்தன் பிறப்பானா? இதெல்லாம் மடத்தனம், முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. இதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போங்கடா என்று சொல்லி கேலி பேசினால் அவர்கள் நாஸ்திகர்கள். அது இந்த 2 கூட்டம் தான் உலகில் இருக்கிறது, நாஸ்திகர்கள், ஆஸ்திகர்கள். ஆனால் அப்பா சொல்கிற மாதிரி இந்த நிலை, 2 நிலைகளுமே அபத்தம். கோயில்களிலோ வெளியிலோ அந்த பிரம்மாவை, அந்த கார்ட்டூன் படத்தை பார்க்கும் பொழுது அந்த படத்தை கேலி செய்யாமல், அந்த படம் மூட நம்பிக்கை என்று சொல்லாமல், அது கூற வரும் தத்துவத்தை உணர வேண்டும். நாம் படத்திலே பிரம்மாவுக்கு 4 தலை இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இது 4 ஹெட்ஸ். இது எப்ப 4 சளி பிடிச்சா 4 தலைக்கு என்ன பண்ணுவாரு, முடி வெட்ட போற 4 தலை வெட்டுவார், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பேசாம, இது தலை அல்லப்பா, இது சிரசு அல்லப்பா, அந்த சம்போக சமயத்தில் சிருஷ்டி செய்யும் பிரம்மா என்பதால் அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்பதை விளக்குவதற்காக போடப்பட்ட ஒரு கார்ட்டூன் என்று நாம் உணர்ந்து அந்த சிலையை, அந்த சிற்ப கலையை, அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது இந்த தத்துவத்தை உணர வேண்டும். அப்பொழுது அவன் ஆஸ்திகன் அல்ல, இன்னைக்கு டெபினேஷனல் ஆஸ்திகன் அல்ல, நாஸ்திகனும் அல்ல, அந்த மோட்ச சூத்திரம் அறிந்தவன், அவனே ஈஸ்வர மதஸ்தன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஈஸ்வர மதஸ்தனாக இருக்க வேண்டும். இந்த படத்தையும் உருவத்தையும் பார்த்தால் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்பா நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி ஈஸ்வர மதஸ்தனாக நாம் இருக்க வேண்டும், நாம் இருப்போம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த பிரம்மா, இதே மாதிரி இந்த சிவன், இதே மாதிரி இந்த விஷ்ணு, இந்த மும்மூர்த்திகளாக இருக்கும் முக்குணங்களையும், இந்த 3 பேர் இருக்கிறார்கள் என்பது அல்ல, இந்த முக்குணங்கள், இந்த முக்குணங்களையும் ஒன்றாக சேர்த்து அவற்றின் பிறப்பிடமான ஆகாயத்தில் எப்பொழுது லைக்க செய்கிறோமோ அப்பொழுது முக்குணம் அற்றவனும் முக்குணம் கடந்தவனும் ஆகிறது. அப்படி ஒரு நிலைக்கு நாம் செல்லும் பொழுதுதான் மோட்சம் அடைகிறோம் என்ற அர்த்தம். எனவே தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உருவத்தில் மயங்காமல் இந்த தத்துவங்களை தெரிந்து கொண்டு அந்த 3 குணங்களையும் அற்றவனாக, 3 குணங்களையும் கடந்தவனாக இருக்கும் நிலைக்கு செல்வதுதான் நமக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி சதா செய்து மற்ற வேலைகள் செய்யும் பொழுதும் மூச்சு விடுவதை பத்தானே பேசுறோம். இப்போ மூச்சு விடாம நம்ம வேலை செய்யறோமா, மூச்சு விடாம நடந்து போறோமா, மூச்சு விடாம ஆபீஸுக்கு போறோமா, எப்போது தூங்கும் போது உள்மூச்சு, மற்ற நேரத்தில் வெளிமூச்சு இருக்கத்தானே செய்கிறது. மூச்சு விடுவதற்கு மீனுக்கு நீந்த கத்துக் கொடுக்கணுமா, மனிதனுக்கு மூச்சு விட கத்துக் கொடுக்கணுமா? என்ன அந்த மூச்சு உள்ளே வெளியே இல்லாம மேலே கீழே பண்றோம், இந்த மெத்தடை தான் மாத்துறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால நம்ம சதா 24 மணி நேரம் மைனஸ் தூங்கும்போது அது இட் வில் டேக் கேர். மற்ற நேரத்துல எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், பைக்கில் போயிட்டு இருந்தாலும், கார்ல போயிட்டு இருந்தாலும், மற்ற வேலை செய்யறாலும், அப்கோர்ஸ் பேசும்போது செய்ய முடியாத வாய் வேலை, அந்த ஃபியூ மினிட்ஸ் விட்டுடலாம். அதை தவிர 24 மணி நேரமும் உட்கார்ந்து தியானம் பண்றோமோ இல்லையோ, உள்மூச்சு வெளிமூச்சு என்பதை நிறுத்தி மேலும் கீழும் என்று ஆக்கி இந்த 3 குணங்கள், என்ன 3 குணங்கள்? இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா என்ற 3 குணங்களையும் லைக்க செய்து 3 குணங்களையும் அற்றவனாக்கி மோட்சம் பெறுவதுதான் நமது லட்சியம். அது நமக்கு கிடைக்கும் நிச்சயம் ஞானபிதாவின் அருளால் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா. நாம நேற்றைக்கு வரைக்கும் இந்த கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தோம். கர்மம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு. அந்த ஜீவசக்தியான வாயுவை வச்சு தான் நாம் அதை வெளியில் செலவு பண்ணி உபஜீவனம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நாம் செஞ்சுட்டு வரோம்.
அப்படி நாம் செய்யக்கூடிய உபஜீவனமே நாம் செத்து போகிறதுக்கும் ஒரு காரணமாகுது. சாகாமல் இருக்கணும்னு சொல்லி தான் ஒரு உபஜீவனத்தை தொடங்குகிறோம். ஆனால் அதுவே நம்மளுடைய இறப்புக்கும் அது காரணமாகுது. அதனால் அந்த உபஜீவனம் அப்படிங்கிறது இங்கே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சாமி சொல்கிறார். அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. தன்னை அறியறதுக்கு அந்த முயற்சிங்கிறது அதிகமாகும் போது இங்கே உபஜீவனம் குறைய ஆரம்பிச்சிடும். தன்னை அறிதல் அப்படிங்கிறது நடக்கும்போது உபஜீவனம் இங்கே இல்லாத நிலைமைங்கிறது ஆயிரும். அப்போ நம்ம அந்த இலக்கை நோக்கி தான் போகணும். இந்த உபஜீவனத்திலேயே நம்ம பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே சாமி நமக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஞானம் உண்டாகணும், மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை கர்ம பந்தமாக கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை நாம் நீக்கணும். அதுக்கு நம்மளுடைய சக்தி நம்மளே அடங்கியிருந்தால் மட்டும்தான் முடியும். அதுதான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இது எல்லாமே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த புரிதலுக்கும் எதிரான விஷயமா இருக்குது. ஏன்னா உலகம் ஆன்மீகத்துக்கு ரொம்ப எதிராக இருக்குது. உள்ளார்ந்த தத்துவத்துக்கு, சத்தியத்துக்கு உலகம் எதிராக இருக்குது. அதனால சாமி சொல்கிறது உலகத்தினுடைய புரிதலுக்கு எதிராக இருக்குது. அது நேர் விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா பஞ்சபூதங்களுடைய கொள்கையிலிருந்து கவனித்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இருந்தே பாவம் புண்ணியத்திலிருந்தும், குரு சிஷியன்கிற முறையிலிருந்தும், ஈஸ்வரன்கிற தத்துவத்திலிருந்தும், இப்படி எல்லா புரிதல்களுமே அந்த வித்தியாசங்கள் இருக்கவே செய்யுது. நேர் எதிரான வித்தியாசங்கள்ங்கிறது இருக்கவே செய்யுது. ஸோ அதிலிருந்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் சாமி இங்கே 22 அத்தியாயங்களாக எழுதியிருக்கிறார். அந்த 22 அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியில் எதிர்விதமாக தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. அங்கே செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. ஒரே மாதிரியான புரிதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் இங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவருக்கு புரிதல்களில் நிறையா வித்தியாசம் இருக்கிறதுனால அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் அந்த மும்மூர்த்திகள் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லி தொழில்களை செஞ்சுட்டு வந்ததான் நாம் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் அதை சாமி 4ஆம் அத்தியாயத்தில் அது ஒரே பொருள் தான், அது ஜீவசக்தியான வாயு தான். அந்த ஒரு பொருளே தான் 3 தொழில்களை செய்யும்போது அதுக்கு 3 பெயர்களும் உண்டாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். படைக்கும் தொழிலை செய்யும்போது அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு பிரம்மான்னு பேர். காக்கும் தொழிலை செய்யும்போது அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு விஷ்ணு அப்படின்னு பேர். அழிக்கும் தொழிலை செய்யும்போது அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு சிவன்னு பேர். அப்போ 3 பேரும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது, ஒரே ஆள் தான். பெயர் மட்டும் இங்கே 3 பெயராக இருக்குது. ஏன் இந்த தொழில்களில் வித்தியாசம் வருது? ஒரே ஆளுக்கு எப்படி இந்த இத்தனை தொழில்கள், வேறு வேறு தொழில்களில் அவர் வேறு வேறு ஆளாக எப்படி இருக்கிறார் அப்படின்னா குணங்கள் தான் அதுக்கு காரணம். குணத்துக்கு தகுந்தபடி தான் நாம் இங்கே ஒவ்வொரு செயல்பாடையும் செஞ்சிட்ருக்குறோம். கோபம் வந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், ஸ்நேகம் வந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், சந்தோஷம் வந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், துக்கம் வந்தால் ஒரு மாதிரி நடந்துக்கிறோம். அப்போ நம்மளுடைய நடவடிக்கைகளினுடைய அந்த சாயல் எதை பொறுத்து இருக்குதுன்னா நம்மளுடைய குணங்களை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜீவசக்தியான வாயு தன்னுடைய தொழிலையும் குணங்கள் அடிப்படையாக வச்சு தான் இங்கே செஞ்சுட்டு வருது. அப்படி உலகத்தில் இந்த 3 மூர்த்திகளுக்கும் 3 குணங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்கள் தான். இதே 3 மூர்த்திகள் இல்லாத சமயத்தில், இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் இல்லாத சமயத்தில் குணமே கிடையாது. அது களங்கம் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு. அவர் களங்கத்தோடு வரும்போது அவருக்கு குணங்கள் உண்டாகுது. அது இந்த 3 வகையான குணங்கள் உண்டாகுது. 3 குணங்களும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அந்தந்த குணங்களுக்கு அனுசரித்து அது ரியாக்ட் பண்ணுது. அப்படி சத்வகுணம் உண்டாகும் போது அதுக்கு ஒரு தொழில் உண்டாகுது, ரஜோகுணம் உண்டாகும் போது அதுக்கு தகுந்த தொழில் உண்டாகுது, தமோகுணம் உண்டாகும் போது அதுக்கு தகுந்த தொழில் உண்டாகுது. அதுக்கு தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அந்த தனித்தனியாக பெயர்களும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி உலகம்ங்கிறது பிரம்மாவுக்கு ரஜோகுணம் இருக்குது,
பிரம்மாங்கிறவர் ரஜோகுணத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்லுது. விஷ்ணு சாத்வீக குணத்தை சார்ந்தவர்னு சொல்லி உலகம் சொல்லிட்டு வருது. சிவன் தமோ குணத்தை சார்ந்தவர்னு உலகம் சொல்லிட்டு வருது. எதுக்காகனா ரஜோகுணம் அப்படிங்கிறது அது சிருஷ்டிக்கானது. அதனால பிரம்மாவுடைய தொழில் சிருஷ்டி அப்படிங்கிறதுனால அவருக்கு ரஜோகுணம். சத்வகுணம் அப்படிங்கிறது காக்கிற தன்மையை கொண்டது. அதனால இந்த சத்வகுணத்தை அந்த தொழில் காக்கும் தொழில விஷ்ணு செய்யறதுனால அவருக்கு சத்வகுணம்னு சொல்லி உலகம் புரிஞ்சு வச்சிருக்குது. தமோ குணம் அப்படிங்கிறது அழிக்கும் தன்மையை கொண்டது. அதனால சிவனுடைய தொழில் அழிக்கும் தொழில்ங்கிறதுனால சிவனுக்கு தமோ குணம் இருக்குதுன்னு சொல்லி உலகம் நம்பிட்டு வருது. ஆனால் இதெல்லாமே உண்மையிலேயே இப்படியான குணங்கள்லாம் அது அவங்களுக்கு கிடையாது. முதல்ல இந்த பிரம்மா அப்படிங்கிறவருக்கு உண்மையாகவே அந்த சிருஷ்டி செய்யறதுக்கான அந்த யோகிதை இருக்குதா, அவர் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு அவரை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத வச்சு பார்த்தாலே அவருக்கு ரஜோகுணம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட முடியும். அவருடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நாம் இந்த அத்தியாயத்தில் முதல்ல எடுக்கக்கூடிய டாபிக் பிரம்மாவை பற்றின, பிரம்மாவனுடைய குணங்கள் பற்றின விஷயங்கள் தான். பொதுவாக பிரம்மா அப்படிங்கிறவர் தானாக தோன்றினவர் கிடையாது. அப்படி ஒரு சிலர் சொல்லிட்டு வர்றாங்க, அதுவும் கிடையாது. வேதங்களில் பிரம்மாவனுடைய உற்பத்தியை பற்றி பேசும்போது பிரம்மா விஷ்ணுவனுடைய தொப்பிலிருந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிரம்மா அப்படிங்கிறவர் பிறக்கணும்னா அதுக்கு முன்னாடியே விஷ்ணுங்கிறவர் பிறந்திருக்கணும். இந்த பிரம்மாவையே உண்டு பண்ணுறதுக்கான ஒரு வல்லமையோடு அவர் பிறந்திருக்கிறார். சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லும்போது சிருஷ்டிகளுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு அர்த்தம். அவருக்கு முன்னாடி சிருஷ்டிகள் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது பிரம்மாவுக்கு முன்னாடியே விஷ்ணு இருந்ததுனால தான் அவருடைய நாபியிலிருந்து, அவருடைய தொப்பிலிருந்து இவர் பிறக்க முடியும். அப்போ பிரம்மாவுக்கு முன்னாடியே விஷ்ணுங்கிற சிருஷ்டி இருந்திருக்குது. அப்படிங்கிறப்போ பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தான்னு நம்ம சொல்ல முடியாது. சிருஷ்டிகளுக்கெல்லாம் முன்னோடி அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அவருக்கு அண்டஜன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பெயர் இருக்குது. முட்டையிலிருந்து ஜனித்தவர் அப்படின்னு. பொதுவாக நாமெல்லாம் எங்கிருந்து ஜனித்தோம்? கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளார இருந்தோம். சிசுவாக இருந்து வெளியில் வந்தோம். சிசுவாக இருக்கிறதுக்கு முன்னாடி நாம் எங்கே இருந்தோம் அப்படின்னா ஒரு அணுவாக கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே ஒரு முட்டை வடிவத்தில் நாம் இருந்தோம். நாமளும் கோழி பறவைகள் இனங்கள் மாதிரி தான். அவங்கெல்லாம் முட்டையிலிருந்து ஜனித்ததை நம்ம கண்கூட வெளியிலேயே பார்க்குறோம். ஆனால் நாம் முட்டையில் இருந்தது கர்ப்ப பாத்திரத்தில், அந்த முட்டையிலிருந்து வெளியில் வந்ததும் கர்ப்ப பாத்திரத்தில். அது சிசுவாய் தான் வெளியில் வந்தோம். முட்டையை உள்ளுக்குள்ளாரே உடச்சி அந்த முட்டையிலிருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் சிசுவாக மாறி அதுக்கப்புறம் வெளியில் வரும். ஆனால் மற்ற பறவை இனங்கள்லாம் முட்டை வெளியில் வந்துடுது, அந்த முட்டை அடைக்காக்கப்படுது. அப்புறம் அந்த அடைக்காக்கப்பட்ட முட்டைக்குள்ளார அந்த சிசு உற்பத்தியானோடனே அது உடச்சிட்டு வெளியில் வருது. நம்மளுடைய அடைக்காப்புங்கிறது கர்ப்ப பாத்திரத்துலேயும் நடந்துருச்சு. அப்போ நாமளும் எங்கிருந்து வந்திருக்கிறோன்னா முட்டையிலிருந்து தான் வந்தோம். ஒரு செல் அணுவாக நாம் அந்த முட்டைக்குள்ளே போய் விழுகும்போது அந்த முட்டை அடைக்காக்கப்பட்டு அது நல்ல ஒரு நிலைமை வந்ததுமே தான் அதுலேருந்து உடஞ்சி நம்ம வெளியில் வந்தோம். பொதுவாக இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான் இந்த எல்லா செயல்பாட்டுக்கும் காரணமானவராக இருக்கிறார். நாம் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அவருடைய உதவி இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அதுதான் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அகங்காரமானது விஷ்ணுவிலிருந்து வந்திருக்கிறதா சாமி அதை மேற்கோள் காமிச்சு சொல்கிறார். அப்போ பிரம்மாவையே சிருஷ்டிக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை தான் நம்ம சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லணுமே தவிர பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தான்னு சொல்ல முடியாது. இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்க. அது ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும். இந்த உலகம் அப்படிங்கிறதே அகங்காரம் தான். இந்த உலகம் அப்படிங்கிறதே பிரம்மா தான். இந்த உலகத்தில் தான் நம்முடைய உடம்பு இருக்குது. இந்த உடம்பும் பிரம்மா தான். இந்த உடம்பும் அகங்காரம் தான். இது எல்லாமே முட்டையிலிருந்து ஜனித்து வந்தது தான்.
இந்த மனமானது வெளியில் வியாபிக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு உலகமே கிடையாது. இந்த உலகத்தினுடைய உற்பத்தி மனதினுடைய வியாபகத்தன்மையில் தான் உண்டாச்சு. இதைத்தான் அண்டஜன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், அண்டவெளி அப்படின்னு சொல்கிறது. அதனால் அண்டஜன் அப்படின்னா இந்த உலகத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக அண்டம் அப்படின்னா அதுக்கு முட்டைன்னு ஒரு பெயர் இருக்குது. இது முட்டை வடிவத்தில் இருக்கிறனால அதுக்கு அண்டம்னே ஒரு பெயர் சுட்டிட்டாங்க. நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வெளியில் வியாபிக்கும் போது இந்த பிரபஞ்சமும் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. அந்த பிரபஞ்சம் பாதி முட்டையை வெளியில் தள்ளிட்டு வர்ற மாதிரி, உப்பி நிற்கிற மாதிரி, அது முழுவதும் நம்மளை விட்டு போகலை, ஆனால் நம்மளிருந்து வேறுபடாமல் பாதி மட்டும் வெளியில் தள்ளி இருக்கிற மாதிரி தான் இந்த உலகம் அப்படிங்கிறதுனுடைய உற்பத்தியே இருக்குது. அதனால தான் உலகத்தை கவனித்து பார்த்தோம்னா ஒரு அரை வட்டத்தை தான் நம்மளால் முழுசாக பார்க்க முடியும். முழு வட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த உலகத்தினுடைய அரை வட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். அது ஆகாசத்தோட தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம கவனித்து பார்க்க முடியும். இது எப்படி இந்த உலகமானது நம்மளிருந்து வெளியில் வந்துச்சோ அதே மாதிரி தான் நாமளும் அந்த சுக்கிலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நாமளும் வெளியில் வந்திருக்கோம். நம்முடைய மனமும் அப்படி தான் வெளியில் இங்கே வியாபிச்சிருக்குது. அதனால தான் இதை அண்டஜம், அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய இந்த அண்டத்தினுடைய சிருஷ்டி அது நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலிருந்து வந்துச்சு, நம்முடைய சிரசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அதை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது பிரம்மாண்ட கடாஜம் அப்படின்னு பேர் இந்த சிரசுக்கு. அந்த பிரம்மாண்டத்திலிருந்து தான் வெளியில் இருக்கக்கூடிய அண்டவெளிகளே உற்பத்தியாக இருக்குது. அப்படி பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த சிரசிலிருந்து ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய, வாயுவாக இருக்கக்கூடிய, விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மனமானது வெளியில் வியாபிக்கும் போது அதிலிருந்து உண்டானது தான் இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது உலகம் அப்படிங்கிற தத்துவத்தையும் நீங்கள் அதில் எடுத்துக்க முடியும், இந்த உடம்பு அப்படிங்கிற தத்துவத்தையும் அதில் எடுத்துக்க முடியும். ஏன்னா இது ரெண்டுமே மனம் வெளியில் வியாபிக்கலைன்னா கிடையாது. மனம் வியாபிச்சதுனால தான் உலகம், அந்த உலகத்துக்குள்ளார உடம்பு, இல்லைன்னா கிடையாது. நமக்கு காலில் அடிபட்டிருக்குது அப்படின்னா இந்த உலகம்ங்கிற அவஸ்தை, அதாவது மனதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் அது வலிக்கும். நாம் அதை கவனத்திலே வச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். மனம் ராத்திரி நேரத்தில் சமீரனுங்கிற கதியை ஓட்டிட்டு உள்ளுக்குள்ளார போய் அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு உலகமும் கிடையாது, இந்த உடம்பும் கிடையாது. உடம்புல இருந்த அந்த காயம் எந்த ஒரு வழியும் நமக்கு காமிக்க முடியாது. அந்த வெளியே அனுபவம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ மனம் வெளியில் வியாபித்ததுனால தான் இந்த உலகமும் இந்த உடம்பும். அது வெளியில் வியாபிக்கலைன்னா இந்த ரெண்டுமே கிடையாது. அதனால தான் மனதிலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அது ஏன் நாபியிலிருந்து உண்டானது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாம் கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது நம்மளை வளர்த்தி எடுத்தது நம்ம அம்மாவனுடைய தொப்புள் குடி. அதன் மூலமாக தான் நமக்கு எல்லா சத்துக்களும் உற்பவமாச்சு. அதன் மூலமாக தான் நமக்கு வளர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழலுங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த உடம்பை வளர்த்துனது அம்மாவனுடைய தொப்புள் கொடி, தாயாரனுடைய தொப்புள் குடி. இந்த உலகத்தினுடைய தாயார் அப்படிங்கிறது சக்தி, அது விஷ்ணு அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அதனால தான் விஷ்ணுவனுடைய நாபியிலிருந்து இவர் பிறந்தார்னு சொல்லி இந்த உடம்பை சொல்கிறாங்க. இந்த உடம்புங்கிற அகங்காரம் எதால் வளர்த்தி எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் தாயாரனுடைய தொப்புள் கொடி மூலமாக. அதனால் நாபியிலிருந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த வெளியில் வந்ததுமே நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்குது, ஒரு ஐடி வச்சுருக்குறோம். நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்மளுடைய பதிவுகள்லேருந்து நம்மளை எதெல்லாம் நம்ம தீர்மானித்து வச்சுருக்கிறோமோ அந்த பதிவுகள்லாம் வச்சு இதுதான் நான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது யார் செஞ்சா அப்படின்னு சொன்னால் நான் தான் சொல்லுவோம். அது தொட்டு கூட காமிப்போம், நம்ம உடம்பை நான் தான் அப்படின்னு தொட்டு கூட காமிப்போம். அப்போ இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஐடி என்னவா இருக்குது? இந்த உடம்பு தான் நான். இந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய நான் இந்த உடம்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் இங்கே அகங்காரமாக இருக்குது.
நாம் அகங்காரங்கிற அந்த குணத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருப்போம். இந்த உடம்பு பாதுகாக்கப்பட வேண்டியது, இந்த உடம்பு இங்கே அவசியமானது, இந்த உடம்பு தான் நாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் இருப்போம். இந்த உடம்பு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குது, கண்ணு இந்த உடம்புல தான் இருக்குது, கண்ணு தான் பார்க்குதுன்னு நாம் நம்பிட்டு இருப்போம், காது தான் கேட்குதுன்னு நாம் நம்பிட்டு இருப்போம், மூக்கு தான் முகர்ந்து அறியுதுன்னு நம்பிட்டு இருப்போம். ஆனால் இதுகளுக்கெல்லாம் அந்த அறிவே கிடையாது. கண்களுக்கு பார்க்கக்கூடிய திறனே கிடையாது, காதுக்கு கேட்கக்கூடிய திறனும் கிடையாது, மூக்குக்கு முகர்ந்தறியறதுக்கான திறனும் கிடையாது, நாக்குக்கு சுவைத்தறியக்கூடிய திறனும் கிடையாது, தோலுக்கு தொட்டெறியக்கூடிய திறனும் கிடையாது. எதை வச்சு இதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, நான் தூக்கம்ங்கிற நிலைமைக்கு போயிட்டேன்னா இதுகள்லாம் சடோன் ஆயிரும், இதுகள்லாம் செயலிழந்து போயிடும். கண்களால் பார்க்க முடியாமல், காதால் கேட்க முடியாமல் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுரும். உண்மையாகவே இந்த காதுக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்குன்னா நான் தூங்கும் போது அது எனக்கு கேட்டிருக்கணும், வெளியில் இருக்கக்கூடிய சப்தத்தை நான் கிரகிச்சிருக்கணும். இந்த மனமானது இந்த புலன்கள் வழியாக வியாபிக்கும் போது மட்டும்தான் இதுக்கு அறிவு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், அது வெளியில் வியாபிக்கலைங்கிறப்போ இதுக்கு அறிவுங்கிற ஒரு விஷயத்தை அறியறதுக்கே வழி இல்லாமல் போகுதுன்னு சொன்னால், இங்கே அறியறது, அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது நிச்சயமாக இந்த புலன்கள் கிடையாது. புலன்கள் வழியாக யார் வந்துட்டு போகிறாங்களோ அவருக்கு தான் அத்தனை அவசியமும் இருக்குது, அத்தனை விஷயங்களும் அவருக்கு தான் இருக்குது. அப்போ இந்த புலன்கள் அப்படிங்கிறது வெறும் கதவு ஜன்னல்கள் தான். ஒரு ஜன்னல்னால வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது, ஆனால் ஜன்னல் வழியாக நாம் பார்க்க முடியும். ஒரு கதவு வழியாக நாம் பிரவேசிக்க முடியும், வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும். ஆனால் ஒரு கதவுனால வெளியில் பிரவேசிக்கவும் முடியாது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய மனமாக இருக்கக்கூடிய சக்தி இந்த புலன்களை வச்சுட்டு உள்ளாரையும் வெளியிலையும் போயிட்டு அந்த அனுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்குது. நமக்கு இந்த உடம்பு தான் நாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்ததுனால இந்த உடம்பு தான் எல்லாத்தையும் செய்யுது, இந்த உடம்பு தான் எல்லா அறிவையும் அனுபவிக்குது அப்படிங்கிற எண்ணத்தையும் நாம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கு. எப்போ இந்த தமோ குணம் அப்படிங்கிற இந்த விஷயம் நம்மளை விட்டு நீங்குதோ, இந்த கெட்ட குணம் நம்மளை விட்டு நீங்குதோ, இந்த அகங்காரம் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குணம் நம்மளை விட்டு நீங்குதோ, அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நம்ம மனசை பற்றி அப்போ தான் படிக்க முடியும். இந்த மனம் என்ன பண்ணுதுங்கிறது நமக்கு அப்போ தான் புரியும். மனதனுடைய ஒவ்வொரு அனுபவத்திலேயும் அதனுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம அகங்காரத்தை விடுறதுக்கு துணியணும். வெளியில் இருக்கக்கூடிய உலகமாகட்டும், இந்த உடம்பாகட்டும், இது மேலே வச்சிருக்கக்கூடிய அபிமானத்தை விடுறதுக்கு நாம் துணியணும். அப்போ தான் நம்ம மனதை நோக்கி போக முடியும். ஏன்னா இதெல்லாம் கலங்கமுள்ள தன்மையில் இருக்கக்கூடிய கடைசி நிலைமை. இதெல்லாம் கலங்கமுள்ள தன்மை உண்டாகும் போதே முதல்ல ஜீவன் உண்டாயிடுச்சு. அந்த ஜீவன் உண்டானதுக்கு அப்புறம் ஜீவனிலிருந்து தான் மனசு உண்டானது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் மனசுலேருந்து அகங்காரம் உண்டாயிருக்கு. நம்ம கடைசி ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு நாம் இதுதான் நான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பிரம்மா அப்படிங்கிறது அது ஒரு தொழிலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு குணம், அது ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிலைமைக்கு இருக்கக்கூடிய பெயர் அது. இந்த உடம்போ இந்த உலகமோ நாம் அதை வணங்கிறதுக்கு தகுந்த ஒரு விஷயமே அது கிடையாது, அதை போற்றுவதற்கு தகுந்த விஷயமே அது கிடையாது. அதனால தான் பிரம்மாவுக்கு பாருங்கள் எங்கேயுமே கோயில்கள் இருக்காது. பிரம்மாவுக்கு தமோ குணம் அப்படின்னு சொல்லி அதுக்கான குண விஷயங்களை சொல்லி அதை வணங்கிறதுக்கு தகுந்தபடி அவங்க வைக்கவே கிடையாது. ஆனால் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் கோயில்களை நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய குண விஷயங்களை சாமி விளக்கம் கொடுக்கும்போது பின்வரும் பதிவுகளில் ஏன் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த குணமாக இங்கே கருதப்படுதுங்கிறதும் அங்கே சாமி சொல்லுவார். இந்த தமோ குணம் அப்படிங்கிறது சாதாரணமாக அது தனித்துவமாக அது இயங்க முடியாது. அது இயங்கணும்னா அதுக்கு மனமும் சேர்ந்து இயங்கினா தான் முடியும். அதனால தான் அவருக்கு ஒரு செயல் செய்யறதுக்கே 4 வகையான அறிவு அவருக்கு தேவைப்படுது. அதை நான் முகன் அப்படின்னு சொல்லும். ஏன் முகத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, முகம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது? கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவயங்களோடு இருக்கக்கூடிய பகுதி. இந்த உடம்புல இருக்கக்கூடியதுலேயே
இந்த சிரசில் இருக்கக்கூடிய முகம்தான் வெளி உலகத்தோட தொடர்பில் இருக்கக்கூடியது. மீதியெல்லாம் வெளி உலகத்தோட தொடர்பில் கிடையாது. வெளி உலகத்திலோட தொடர்பு கொள்ளவே உங்களால் முடியாது. இந்த அவயங்கள் வச்சு தான் கண்களால் பார்க்குறோம் உலகத்தை, காதால் கேட்கிறோம், மூக்கால் முகர்ந்தறிகிறோம், நாவால் சுவைத்தறிகிறோம், தோலால் தொட்டறிகிறோம். இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஒரு விஷயத்தை அறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதுனால, அந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இந்த அவயங்களை நாம் முகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறோம். முகம் அப்படின்னாலே அறிவதற்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம், அனுபவத்தை அறிவதற்கு பயன்படக்கூடிய விஷயம். அப்போ இங்கே ஒரு அறிவை, அனுபவத்தை அறியறதுக்கு, அதை செயல்படுத்துறதுக்கு அந்த முகம் அப்படிங்கிற பெயரை இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே அவருக்கு 4 வகையான அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 4 வகையான முகம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. முகம் அப்படின்னாலே இங்கே அறிவுன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா முகத்தினுடைய பயன்பாடு அறிவதற்காக. அப்போ முகம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அப்போ 4 வகையான அறிவை பற்றி தான் இங்கே 4 முகன் அப்படின்னு சொல்லி பிரம்மாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு 4 வகையான அறிவு இருக்குது. அந்த 4 வகையான அறிவில் ஒன்று இல்லைனாலும் அவர்னால செயல்பட முடியாது. அவர் செயல்பாட்டிலிருந்து விலகிடுவார். அப்படி முதல்ல இருக்கக்கூடிய அறிவு எது அப்படின்னா மனம், அடுத்தது சித்தம், அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம். இந்த 4ம் சேர்ந்த நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகமாகட்டும், இந்த உடம்பாகட்டும் இயங்கும். இல்லைன்னா இது இயங்காது. இதில் 4ல் 1 இல்லைனாலும் இயங்காது. 3 இருக்குதுல்ல, அதை வச்சு இயக்கலாமேன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு 4 சக்கர வண்டி மாதிரி இது. ஒரு சக்கரம் கழண்டு போயிடுச்சுன்னா வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அந்த சக்கரத்தை தேடிட்டு வர்றதுக்கு போக வேண்டியதுதான். அது வண்டி ஓட்ட முடியாது. அப்படி இந்த மனம் அப்படிங்கிறது நமக்கு எங்கே உற்பவமாகுது அப்படின்னா நம்முடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான். நம்ம பிறந்த நாள்னு சொல்லி தேதியை குறித்து வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருப்போம். எத்தனாம் தேதி பிறந்தோம் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நாம் பிறந்த அந்த முதல் பிறந்த நாளில் தான் இந்த மனமானது உற்பத்தியாச்சு. நாம் அப்போ தான் கர்ப்ப பாத்திரத்துலேருந்து முதல் முறையாக சுவாசத்தை வெளியில் விட்டுட்டு இந்த உலகத்தை கவனிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த உலகத்தை உண்டு பண்ணிட்டு அதை கவனிக்க வந்திருக்கிறோம். அது உண்டு பண்ணினதை யாரும் நினைக்கிறது கிடையாது. உலகம்ங்கிறது அப்போ தான் இருக்குது, அது ரெடிமேடாக இருக்குது, நாம் அதை கவனிக்க வந்துட்டோம்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறோம். நாம் தான் அதை உண்டு பண்ணிட்டு அப்புறமா அதை கவனிக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம். இப்போ உலகத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா யாருன்னா நம்மளுடைய மனம்தான். அது அந்த மனதில் உண்டான மனம் அப்படிங்கிறதே சுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான். சுவாசம் உள்ளாரே அடங்குச்சுன்னா அதை மனம்னு சொல்ல முடியாது. சுவாசம் வெளியேறும்போது அதுக்கு மனம்னு பேர். உடம்புக்குள்ளார மட்டுமே அது வியாபிக்குதுன்னா அது மனம் கிடையாது. ஏன்னா கர்ப்ப பாத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு உள்வெளி சுவாசம்ங்கிறது கிடையாது, மேல் கீழ் சுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த நிலைமையில் நம்ம மனசு இருக்குது, உலகம் இருக்குது, 4 அகங்காரம் இருக்குன்னு இதெல்லாம் பேசவே முடியாது. இது எதுவுமே அங்கே கிடையாது. முதல் முறையாக மூச்சை விட்டுட்டு நம்ம வந்த உடனே அழுக ஆரம்பித்தோம். அதுதான் நம்முடைய மனதனுடைய துவக்கம். இப்போ மனம் உண்டாயிடுச்சு, முதல் அறிவு உண்டாயிடுச்சு அந்த குழந்தைக்கு. இப்போ அதனால் ஏதாவது வேலை செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியாது. ஒரு படிக்கிற ஒரு வேலையே செய்வோம். சாமி சம்யோகத்தை உதாரணமாக சொல்லியிருப்பார். நாம் ஒரு படிக்கிற புஸ்தகத்தை படிக்கிற ஒரு செயலை வச்சு நம்ம இதை வச்சு பேசுவோம். ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, மனம் உண்டாயிடுச்சு, உடனே அந்த குழந்தையினால ஒரு புஸ்தகத்தை திறந்து படிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த புஸ்தகம்னாலே என்னன்னு தெரியாது, படிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. அதுக்கு முதல்ல மனம் உண்டானாலும் அது உள்ளாரே அடங்கி இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்குது, அது வெளியில் வியாபிக்கக்கூடிய நிலைமையும் இருக்குது. மனசுக்கே இந்த 2 நிலைமை இருக்குது. நம்ம நார்மலாக தூங்குகிறோம் அப்படின்னு நாம் அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய மனம் வேலை விட்ட சமயத்தில் மனமானது உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அப்போ மனம் உள்ள அடங்கினாலும் நமக்கு உலகம் கிடையாது, நமக்கு செயல்பாடு கிடையாது. அப்போ வெறும் மனம் மட்டுமே உண்டாயிருக்குதுன்னு சொன்னால் நமக்கு அதில் செயல்பாடுக்கு வழி இல்லை. இப்போ அந்த மனமானது வெளியில் பிரவேசிக்கணும், வெளியில் பிரகாசிக்கணும். அதுக்கு பேர் தான் சித்தம் அப்படின்னு அர்த்தம்.
அது வெளியில் பிரகாசிக்க ஆரம்பிச்சதுமே இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணிடும். அப்போ தான் சித்தம் அப்படிங்கிற ஒரு அறிவும் அது கூட சேருது, அந்த நிலைமையும் சேருது. இப்போ மனம் உண்டாக்கி அது வெளியில் வியாபிச்சிருச்சு. இப்போ அந்த பிறந்த குழந்தை தன்னுடைய மனதை வெளியில் விட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குது. ஆனால் யாருன்னு தெரியாது. அப்பாவை பார்க்குது, யாருன்னு தெரியல. அம்மாவை பார்க்குது, யாருன்னு தெரியல. வேற வேற கலர்ஸை பார்க்குது, என்னன்னே தெரியல. அப்போ அந்த குழந்தைகிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து படின்னு சொன்னால் படிக்க முடியுமா? முடியாது. அப்போ மனம் இருக்குது, சித்தம் இருக்குது, ஆனால் படிக்க முடியாது. செயல்பாடு அங்கே இல்லை. இது தொடர்ந்து அந்த குழந்தை அம்மாவுடைய முகத்தையும் அப்பாவுடைய முகத்தையும் இப்படி கூட இருக்கிறவங்களுடைய முகத்தையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா சொல்லித்தரோம், இதையே அம்மாவை பாரு, இதே அப்பாவை பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றா புத்தியில் பதிவாக ஆரம்பிக்குது. ஏதோ சொல்கிறாங்க, இவங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறாங்க, அவங்களுக்கு வேற ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி அது ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிக்குது. தன்னுடைய பதிவுகள் எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிக்குது. அந்த அம்மா இது என்னென்ன கலர்ஸோட நேம் சொல்லும் போது எல்லாத்தையுமே அது டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி சேவ் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு பேர் தான் புத்தி அப்படிங்கிறது. நாம் வெளியில் இருக்கக்கூடிய அனுபவத்தை அனுபவித்த அந்த பதிவுகளெல்லாம் நமக்குள்ளார டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் புத்திங்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு உடனே ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லித்தர்றோம். அது உடனே அதெல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்குது. இப்போ சேகரித்த உடனே அதுக்கு புத்திங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போது மனம் வெளியில் வந்தாச்சு, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாச்சு, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவும் பண்ணியாச்சு. ஸோ 3 விஷயமும் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்போவாது அந்த குழந்தைக்கு படிக்க தெரியுமானா இப்போவும் முடியாது. ஏன்னா அந்த குழந்தை படிக்கணும்னா அதுக்கு அந்த பழைய பதிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னதான் நம்ம படித்த எல்லாம் உள்ள டேட்டாவை வச்சுருப்போம், ஆனால் தேவையான நேரத்தில் அதை ஒருத்தர் கொண்டு வந்து ஞாபகப்படுத்தணுமே. இப்போ நாம் எப்பயோ படித்த விஷயங்கள், நம்ம எப்பயோ கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை ஞாபகப்படுத்துறதுக்கு அவர் செயல்பட்டால் தான் முடியும். இல்லைன்னா மறந்து போயிடுவோம். என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், பேச முடியாது. அப்போ இதெல்லாம் ஞாபகப்படுத்துறத வேலையை தான் அந்த அகங்காரம்ங்கிறது செய்யுது. அப்போ ஏற்கனவே ஒரு எழுத்தை பார்த்து, எழுத்தினுடைய வடிவத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி நான் உள்ளே பதிவு பண்ணி வச்சுருந்ததை நான் மறுமுறை அந்த எழுத்தை பார்க்கும்போது இது அப்படிங்கிறத எனக்கு ஒருத்தர் டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்கணும். அவர் கொடுக்காம போயிட்டாருன்னா நான் மறுபடியும் அது முதல் முறையாக அந்த பார்க்கும்போது எப்படி திருதுருன்னு முழிச்சனோ அதே மாதிரி தான் இப்போவும் முழிச்சிட்ருப்பேன். இது என்னன்னே தெரியலையேன்ட்டு. ஒரு கம்ப்யூட்டரை பார்க்குறோம், முதல் முறையாக பார்க்கும்போது இது என்ன அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவன்ட்டு கேட்டிருப்போம். அவரும் இது சிபியு, இது மானிட்டரு, இது கீபோர்டு, இது மவுஸு, இது எப்படி வேலை செய்யுது எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார். அதெல்லாம் பதிவுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுமுறை நான் அந்த சிஸ்டமை பார்க்கும்போது எல்லாமே ஞாபகத்துக்கு வருதா, இது மானிட்டரு, இது கம்ப்யூட்டரு, அதாவது இது சிபியு, இது மவுஸு, கீபோர்டுன்னு சொல்லி அந்த பதிவுகளெல்லாம் திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தப்படுறது. அப்போ ஞாபகப்படுத்தப்படுறதுக்கு முன்னமே அது பதிவாக இருந்திருக்கணும். பதிவாக இருந்து அப்படின்னு நின்னாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதை ஞாபகப்படுத்துறதுக்கும் ஒரு வேலைங்கிறது தேவைப்படுது. ஸோ நம்மளுடைய பதிவுகளை நமக்கு ஞாபகப்படுத்துகிற வேலையை தான் இந்த அகங்காரங்கிறது செய்யுது. இப்போ அந்த குழந்தை கற்றுக்குச்சு, காங்கா சானா கற்றுக்குச்சு, தமிழ் நல்லா படிக்க கற்றுக்குச்சு. இப்போ அந்த புத்தி நல்லா பூர்த்தி ஆகி போச்சு. இப்போது அகங்காரத்துக்கு தேவையான அத்தனை டேட்டாவும் உள்ளார இருக்குது. இப்போ அந்த குழந்தைகிட்ட புத்தகத்தை கொடுங்க, அது அந்த வார்த்தைகளை பார்க்க அந்த அகங்காரம் ஒவ்வொரு நாள் டேட்டாவையாக எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி தான் ஒரு பிரம்மா அப்படிங்கிறவர் இந்த உடம்பாகட்டும் இந்த உலகமாகட்டும் அது இயங்கணும்னா இந்த 4 விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கணும். இதில் ஒன்று இல்லைனாலும் இது முடியாது. அப்போ மனம் அப்படிங்கிறது உண்டாகி அது சித்தமாக வெளியில் பிரகாசித்து அது புத்தியாக பதிவுகளாக அது உள்ளுக்குள்ளார வந்து சேகரிக்கப்பட்டு அது திரும்ப அகங்காரமாக நினைவுபடுத்தப்படணும். இப்படி இந்த 4 விஷயங்களும் நடந்தால் மட்டும்தான் நாம் ஒரு வேலையை இங்கே செய்ய முடியும். அது வண்டி ஓட்டுறதாகட்டும், சம்யோகம் செய்கிறதாகட்டும், ஒரு சமையல் செய்கிறதாகட்டும், இப்படி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 4 விஷயங்களினுடைய அந்த தொடர்புங்கிறது இருக்கவே செய்யும். இந்த 4 விஷயங்களும் சேர்ந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு வேலையை செய்ய முடியும்.
அதனால் நாம் ஒரு சிருஷ்டிகர்த்தான்னு பிரம்மாவை சொல்லக்கூடாது. ஸோ சிருஷ்டியாக இருந்து நாம் ஒரு சந்தானத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு சம்யோகம்னு ஒன்று தேவை. அந்த சம்யோகம் செய்யணும்னா நமக்கு மனம் உண்டாக்கி அது சித்தமாக வெளியில் பிரகாசிச்சிருக்கணும். அந்த சம்யோகம் எப்படி செய்யணுங்கிற அந்த புத்தி நமக்கு இருந்திருக்கணும். அந்த நேரத்தில் இப்போ செஞ்சாகணுங்கிற தீர்மானமும் அகங்காரம் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கணும். ஸோ இது அத்தனையும் சேர்ந்து தான் நமக்கு ஒரு சந்தானத்தை உண்டு பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி கொடுக்குது. அதனால தான் ஒரு பிரம்மாங்கிறவர் ஒரு சிருஷ்டி செய்கிறதுக்கு இந்த 4 விஷயங்கள் தேவைப்படுது. அந்த 4 விஷயங்களை அடையாளப்படுத்துறதுக்காக அதை முகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அறிவுங்கிறத அடையாளப்படுத்த முகங்கள்னு சொன்னாங்க. நமக்கு முகம் அப்படின்னாலே இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயோடு இருக்கிறத கவனிச்சதுனால நாமளும் அது போலவே ஒரு மனிதர் அப்படின்னு அபிமானிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பிரம்மாங்கிறவர் நம்மளை மாதிரி தானேன்னு சொல்லி நம்மளை மாதிரியே ஒரு உருவத்தை உண்டு பண்ணி அவருக்கு 4 வகையான முகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தையும் உண்டு பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு அவங்க வச்சதுனாலே என்னமோ அதை கவனிக்கும் போது நமக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு பிரம்மாவனுடைய படத்தை பார்க்கும்போது அவருக்கு 4 நிலைமைகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவங்க அது உருவாக்கி வச்சது கூட நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இப்படி தான் இந்த பிரம்மா அப்படிங்கிறவர் இந்த உலகம் அப்படிங்கிற அவஸ்தையை இங்கே இயக்கிட்டு இருக்கிறாரு. நான்கிற இந்த உடம்பையும் இயக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இயக்கத்துக்கு இந்த 4 வகையான அறிவுகளும் தேவைப்படுது. இந்த விஷயங்கள் நமக்கு மனம் அப்படிங்கிறது தான் அடிப்படையானது. அந்த மனதிலிருந்து தான் அந்த பிரம்மாங்கிறவர் உண்டாகி இத்தனை வேலையை செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த அண்டஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாவனுடைய ஒரு விஷயம். ஸோ இதே நம்ம நாளைக்கு தொடர்ந்து சரஸ்வதியினுடைய இந்த சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைகளை பற்றி கவனிச்சுட்டு கடைசியாக அந்த 3 வகையான குணங்களை பற்றியும் தொடர்ந்து கவனிச்சுட்டு இந்த அத்தியாயத்தை நம்ம நிறைவு பண்ணிடலாம். ஸோ நாளைக்கு சரஸ்வதி பிரம்மா அவங்களுடைய உறவு முறைகளை பற்றி தொடர்ந்து கவனிப்போம். ஸோ இதுதான் இந்த 9வது அத்தியாயத்தினுடைய தொடக்கமாக நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்ச விஷயம். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. சரிங்க. இறுதியாக நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் இதை நிறைவு பண்ணிடுறேன். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்ட்ரப்ஷன்ஸ், இந்த இடையூறு, இது வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்தது, அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தது, இப்படி இடையில வருது. ஸோ இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு ஹேக்கர்ஸ்னால ஏதோ என்ன மோட்டிவ்னால இது உண்டாக்கப்படுதுன்னு தெரியறதில்ல. ஆனால் இது தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த இடையூறுக்காக நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இதை எப்படி இருந்தாலும் அதை ஹோஸ்ட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறதுனால இன்னமும் நாங்கள் அதை இன்னும் வேறு எந்த லெவலில் அதை கொண்டு போகணுங்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் கேட்வே பண்ணி எல்லாமே அவ்வளோ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அவ்வளோ டிஃபெண்டடாக வச்சிருந்து கூட இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுங்கிறப்போ இது பற்றி என்ன பண்ணுறதுங்கிறத பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு இடையூறுக்கு நான் ரொம்பவும் வருந்துறேன். என்னால் அது பேசுகிறதுக்கு கூட தொடக்கத்தில் தடுமாற்றம் வந்தது. எனக்கு அதுவே மைண்டில் இருந்ததுனால இவ்வளோ டிஃபெண்டராக இருந்தும் கூட நம்ம அதை எப்படி விடுறோம், எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுங்கிற ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் என் மைண்டில் அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கான தீர்வு கூடிய சீக்கிரத்தில் எடுக்கப்படும். ராமச்சந்திரன் ஐயா, அப்புறம் அவருடைய மகன் தினேஷ், அப்புறம் நம்ம பாலசுப்ரமணிய ஐயா, அவருடைய மருமகன் வசந்த், எல்லாரோடையும் கூடி பேசி, ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் அந்த சாஃப்ட்வேர் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இந்த நெட்வொர்க் பற்றின விஷயம், ஹேக்கிங் பற்றின விஷயம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோடலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி இன்னமும் இதை சரியான வகையில் கேட்வே பண்ணி ஆகணுங்கிறதையும் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த இடையூறுக்கான ஒரு விஷயத்துக்காக என்னை மன்னிச்சிருங்க. நான் தொடர்ந்து இதை நான் சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிங்கிறத நான் செய்கிறேன். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? உங்களுக்கு கொஞ்சம் உங்க மனநிலை தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் யாரும் கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க.